Hi all, welcome to Office Swag. இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா டிராகன் சிக்கன். இதுக்கு வந்து நான் சிக்கன் பிரஸ்ட்டை வந்து லாங் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், 5 to 6 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம், அப்புறம் உப்பு, காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர், இதெல்லாம் போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இந்த கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சிடலாம். ஊற வச்சோம்னா ஆஸ் யூஷுவல் டெண்டரியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையானது வந்து ஆயில், சில்லி பவுடர், சால்ட்டு, டொமேட்டோ கெச்சப், கேஷ்யூ நட்டு, கேப்சிகம், காஞ்சி மிளகாய், வெங்காயம், பூண்டு கொஞ்சம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் நல்லா சூடானோடனையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. அதே கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம கேஷ்யூ நட்டு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ரொம்ப கிறிஸ்பாக வேண்டாம். அதுலேயே வந்து நம்ம ஒரு காஞ்சி மிளகாவும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் நம்ம நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கிறிஸ்பாக இருக்கிறப்பவே நம்ம கேப்சிகமையும் போட்டுடலாம், ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்புறம் சால்ட்டு, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுவுமே ஓவர் குக் ஆகக்கூடாது. இந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது வந்து செமி கிரேவி மாதிரி இருக்கணும், பிரட்டின மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஹனி போட்டிருக்கேன். இதில் சுகரும் போடலாம், ஹனியும் போடலாம், நம்ம சாய்ஸ் தான். டிராகன் சிக்கன் வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறங்காட்டி நம்ம ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட்டு. இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு மாதிரி செமி கிரேவி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கேஷ்யூஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எம்மியான ஹாட் அண்ட் ஸ்வீட் டிராகன் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.